வெல்கம் டு வனிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ்வில் வானலை வச்சு 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொதிக்கட்டும். நூடுல்ஸை அதில் போட்டு ரெண்டு நிமிஷம் வேகட்டும். இப்படி திருப்பி விட்டுக்கலாம். நூடுல்ஸை எடுத்து பார்த்தா சாஃப்டாக வெந்திருக்கணும். இந்த டைமில் நூடுல்ஸை எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் கொட்டி வடிகட்டிக்கலாம். ஸ்டவ்வில் வானலை வச்சு எண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். வெங்காயம் ஒரு 2 போட்டு வதங்கினதும் கேரட்டு பீன்ஸு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதங்கட்டும். நூடுல்ஸில் தண்ணி வடிஞ்சிடுச்சு. ஒரு தட்டில் கொட்டி எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி நல்லா கிளறிக்கலாம். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாத இருக்கும். இதில் வேக வச்ச பச்சை பட்டாணியும் போட்டுக்கலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கேரட்டு பீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போது தக்காளி சாஸை ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது கூடவே சில்லி சாஸ் ஒரு 1/2 ஸ்பூனு, நூடுல்ஸ் மசாலா ஒரு 2 ஸ்பூனு, தேவைப்பட்டால் தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். மசாலாவிலே உப்பு இருக்குது, அதனால் கொஞ்சமாக போட்டுக்கங்க. வேக வைத்த நூடுல்ஸை இதிலே போட்டு 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நூடுல்ஸில் க்ரீன் கலர், ஆரஞ்சு கலர் பாருங்கள், எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகியிருக்குது. அதனால் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிடலாம். சுவையான நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.